அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமங்களில் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அது ஒடுக்கத்து புதனாக இருந்தது, ஒடுக்கத்து பெருநாள் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல இஸ்லாத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதுதான் உண்மை. ஏன்னா எப்படி இந்த ஒடுக்கத்து புதன் வந்துச்சு, அதாவது ஃப்ராங்காக சொல்ல போனால் இது பீடையான ஒரு மாதம் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவே. ஏன்னா புனித மாதங்களை மதிக்கிற பழக்கம் மக்கா காஃபிர்கள்ட்ட இருந்துச்சு. அதாவது ஜாஹிலியா, முன்னாடி இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி மக்களுடைய இதுதான். அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சஃபர் 2ஆம் மாதம் அபசகுடமான மாதம் அப்படின்னு நம்புனாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க 11, 12, 1 இந்த மாதத்து ஃபுல்லாக புனித மாதமாக இருக்கிறனால போர் செய்யாமல் இருந்துக்குருவாங்க. 2ஆம் மாதத்தில் தான் அவங்க போருக்கு போவாங்க. அப்போ அந்த சஃபர் மாதம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய போர் ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால அந்த மாதத்தில் நிறைய துன்பம் துயரம், போர்னாவே என்ன நடக்கும், துன்பம் துயரம் தான் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது அவங்களா போயிட்டு போர் செஞ்சு அவங்களா தேடிக்கிட்ட இன்னல்களையும் அவலங்களையும் அவங்களோட அறியாமை காரணமாக இந்த மாதத்தினால தான் இப்படி நடந்துச்சு. அதனால இது சஃபர் மாதம் கெட்ட சகுனம் உள்ள ஒரு மாதம் அப்படிங்கிற மூட நம்பிக்கையை அவங்களுடைய இதுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த மக்களும் அப்படியே பின்துயர்ந்து இன்னைக்கு வரைக்கும் சஃபர் அப்படிங்கிற ஒன்றில் இந்த மாதிரி அந்த புதனே ஒடுக்கத்து புதன் ஆக்கி இப்படி ஆக்கிட்டாங்க. இஸ்லாத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாது, துரதிர்ஷ்ட நாட்கள் கிடையாது. மாதிரி இந்த சுபம் நேரம் பார்க்குறது, காலம், ஏன்னா நேரம்ங்கிறது காலம்ங்கிறது நானாக இருக்கேன். ஸோ காலத்தை திட்டாதீங்க அப்படின்னு அல்லாஹு தாலாவே குர்ஆனில் சொல்லியிருக்கான். அப்போ நல்ல காலம் கெட்ட காலம் அப்படிங்கிறதுலாம் இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு நாளில் இறைவனுக்கு திருப்தி அளிக்கிற செயலை நம்ம செஞ்சோன்னா அதுதான் நம்மளுக்கு நல்ல நாள். அந்த நாளில் பாவமான காரியத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுதான் அவனுக்கு கெட்ட நாள். அப்போ இந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் குர்ஆனில் ஆணவம் கொண்ட ஆது கூட்டத்தினரை அழிச்சும் போது அவங்களுக்கு கெட்ட நாட்கள், அது கெட்ட நாள், ஏன்னா அவங்களுக்கு அது அழிவு நாள், அதனால் கெட்ட நாள் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருப்பான். ஸோ இதை பற்றியான நிறைய ஹதீஸ்களுமே, அதாவது ரசூல்லா சொன்னதாக அபு சைதில் குத்ரி அலியல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. புதன்கிழமை எடுப்பதும் இல்லை கொடுப்பதும் இல்லைன்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் எல்லாமே பலவீனமான ஹதீஸ். இந்த மாதிரி நிறைய ஹதீஸ் வந்திருக்கு. அது எல்லாமே ரொம்ப பலவீனமான ஹதீஸ். அதாவது சிஹாய சித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 கிரந்தங்களிலையுமே அந்த ஹதீஸ் கிடையாது. ஸோ அது ப்ராப்பரான ஒன்றே கிடையாது. இஸ்லாத்தில் ஒடுக்கத்து புதன் அப்படின்னு ஒன்றே கிடையாது. கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எடுத்த பிறருக்கு சொல்லுங்கள் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது எப்படி வலுவாக சொன்னாங்களோ அது மாதிரி என்கிட்ட இல்லாத ஒன்றை எவன் உருவாக்குறானோ அவன் வழிகேட்டுக்கு போயிடுவான். அந்த ஒவ்வொரு வழிகேடுமே நரகத்துக்கு அவங்கள கொண்டு செல்லும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எனவே மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில் வருவோம். இந்த மாதிரி யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட இதை போய் நீங்கள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.